உங்கள் குழந்தைக்கு ஒரு 25 வயசாகும்போது உங்கள் வீட்டை பற்றி அந்த குழந்தை நினச்சி பார்த்ததுன்னா எது அந்த குழந்தையுடைய மனசில் அதிகமாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்த துணிகளா, ஸ்கூல் பேக்கா, இல்லைங்க கோபத்தில் நீங்கள் ஒரு நாள் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தை பயமாக உணரும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறதா இருக்கலாம். நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் கேப்சர் பண்ணி வைக்கிற ஒரு சிசிடிவி கேமரா கிடையாதுங்க. அதை விட ஷார்ப்பானவங்க. அவங்க வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக கிடைக்குது இல்லையா சில தருணங்கள், அதை தான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் பதிச்சு வைக்கிறாங்கங்க. இந்த உணர்வு பதிவுகள் தான் உங்கள் குழந்தையுடைய வருங்காலத்தையே தீர்மானிக்குதுங்க. வருங்காலத்தில் உங்கள் குழந்தையுடைய மனநலம் எப்படி இருக்கும், அந்த குழந்தை எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை உள்ளதாக இருக்கும், கோபப்படுற குழந்தையா இருக்குமா, உறவு வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இதையெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த உணர்வு பதிவுகள். ஆக அந்த குழந்தை முன்னால் நீங்கள் சில தருணங்களில் கொஞ்சம் கவனமாக நடக்கணும். அதை தான் போன வீடியோவில் 5 தருணங்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இன்னும் 10 தருணங்களை ரொம்ப வேகமாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைக்கு பல மணி நேரம் அறிவுரையால், அதட்டலால், திட்டால் அல்லது அடியால் கொடுக்காத திருத்தங்களை நீங்கள் இந்த 10 தருணங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக கொடுக்க முடியுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்ப வர்ற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரங்க. நீங்கள் எப்படி வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மனக்கவலையோட சோர்வோடி வருவீங்களோ, அதே போல தான் அந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது பல அனுபவங்களை பெற்றுக்கிட்டு வராங்க. உங்களை வேற பல மணி நேரம் பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஆக அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தை விட்டு திரும்ப வரும்போது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஏராளமான கதைகளோட வராங்க. ஆக இந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை உங்களை அதிகமாக ஏக்கமாக பார்க்கும். அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய கனெக்ஷன் விண்டோ அதோடி மூடிக்கும். அந்த குழந்தை ஒரு தீர்மானம் பண்ணிக்கும், அம்மா அல்லது அப்பா என்னை கவனிக்க மாட்டாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆக மேற்கொண்டு அந்த குழந்தை உங்கள்கிட்ட எதுவும் பேசாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை ஏதாவது தவறு செய்யும் போது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அல்லது என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்கங்க. ஆக உங்கள் குழந்தை ஒரு பொருளை உடைச்சாலோ அல்லது ஒரு பொருளை திருடிட்டாலோ அல்லது வீட்டில் உள்ள தம்பி பாப்பாவை அடிச்சிட்டாலோ நீங்கள் எப்படி அதை அணுகிறீங்க அப்படிங்கிறத அந்த குழந்தையுடைய மனதில் கடைசி வரை இருக்குங்க. பல வீடுகள் தவறு செய்யும்போது அந்த குழந்தைக்கு பாடம் கற்பிக்கின்ற இடங்களாக மாறுது. பக்குவமாக கற்றுக் கொடுக்குறாங்க, இப்படி செய்யக்கூடாது கண்ணா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. பல குடும்பங்கள் பயத்தை கற்றுக் கொடுக்குற இடங்களாக மாறிடுதுங்க. ஆக வளரும்போது அந்த குழந்தை தவறு செய்யாமல் இருக்க முடியாத, தவறு செய்யும், ஆனால் தவறு செய்கிறத மறைக்க ஆரம்பிக்கங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தையுடைய மனதில் பதிகிறது உங்களுடைய மிரட்டலும் பயமுறுத்தலுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிற தருணங்களில் அம்மா அப்பாவுடைய முகத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கங்க. எப்படி அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுறீங்க, அந்த குழந்தை பக்கத்திலேயே இருந்து கவனிக்கிறீங்க, இதெல்லாம் அந்த குழந்தை வயதான பிறகு ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆக ஒருபோதும் இது ரொம்ப முக்கியமானது, குழந்தை நோயில் பலவீனத்தில் இருக்கும்போது அம்மா அப்பாவுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் கல்வெட்டில் பதிஞ்ச வார்த்தைகள்ங்க. குழந்தை பல நாள் நோயில் இருந்தாலுமே உங்களுடைய வருத்தத்தை அந்த குழந்தை முன்னால் சொல்லக்கூடாது. இப்படி போட்டு உயிர் எடுக்குது, எந்த மருந்து கொடுத்தாலும், எத்தனை ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் சரியாக மாட்டேங்குது, இந்த மாதிரி அந்த குழந்தை முன்னால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் குழந்தை சாகிறது வரைக்கும் மறக்காதுங்க. ஆக குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் உடனிருப்பும் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் குழந்தை உங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தருணத்தில் அம்மா என்னை விட்டு கொடுத்துருவாங்க, என்னை பற்றி மோசமாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே அந்த குழந்தை இருக்கிற தருணங்க. குழந்தை முன்னால் ஒருபோதும் உங்களுடைய வெறுப்பை, உங்களுடைய சோர்வை காட்டவே கூடாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை உங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது. கணவன் மனைவியாக நீங்கள் தனிமையான நேரங்களில் எப்படி நடந்துக்கிறீங்க. பாசமாக ஒரு டீயை போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை உங்களை அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்காங்க. கணவன் மனைவி ஒரு தவறு நடக்கும்போது அதை எப்படி பொறுத்துக்கிறீங்க, எப்படி அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் குழந்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்காங்க. ஆக வளர்ந்த பிறகு உங்கள் குழந்தையுடைய உறவு வாழ்க்கை, அந்த குழந்தைக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு அவன் குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான மனப்பதிவுகளை கொடுக்கறதே கணவன் மனைவியா நீங்கள் வீட்டில் குழந்தை முன்னால் நடந்துக்கிறது தாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் குழந்தையோட சேர்ந்து செய்கிற சில ரொட்டீனான பழக்கங்கள்ங்க. ஒருவேளை குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு முத்தம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அல்லது ஒரு கதை சொல்கிறீங்க, அல்லது உங்கள் குழந்தைக்கு சேமிக்கிறதுக்காக தினந்தோறும் ₹1 கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் செய்கிற பழக்கங்கள் அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்காங்க. ஆக ரெகுலராக நீங்கள் செய்கிற பழக்கங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் சரி, நேர்மறையாக இருந்தாலும் சரி,
ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது குழந்தையுடைய மனதில் என்னைக்குமே அழியாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா தங்களை விட தாழ்ந்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தை உன்னிப்பாக பார்க்கங்க. குறிப்பாக ஹோட்டலில் சர்வர்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க, வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, வீட்டிலையுமே வயதான அம்மா அப்பா கிட்ட அல்லது மாமனார் மாமியார்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் அந்த குழந்தை அப்படியே உள்வாங்குங்க. ஆக குழந்தை இந்த மாதிரி தருணங்களை அதிகமாக கேப்சர் பண்ணுறதுனால வளர்ந்த பிறகு உங்கள் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கணும், தாழ்ந்தவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிற குழந்தையாக இருக்கணுமா அல்லது அடாவடித்தனம் பண்ணுற அதிகாரம் காட்டுற குழந்தையாக இருக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தாங்க இருக்குது. அதே போல் தான் அம்மா அப்பா தங்களை விட பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குழந்தை ரொம்ப கவனிக்கங்க. வீட்டுக்கு பல விருந்தினர்கள் வந்து போவாங்க. ஆனால் கொஞ்சம் பணக்கார விருந்தினர்கள் வரும்போது நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப கூனி குழஞ்சி பேசுவீங்க, ரொம்ப அவங்கள்ட்ட இறங்கி போவீங்க. இதெல்லாம் அந்த குழந்தை உன்னிப்பாக கவனிக்கங்க. அதே போல தான் ஒரு மருத்துவர்கிட்ட அல்லது ஒரு காவலர்கிட்ட, ஒரு போலீஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, பார்த்து பயப்படுறாங்களா, தைரியமாக பேசுகிறாங்களா, இதெல்லாம் அந்த குழந்தை உன்னிப்பாக கவனிக்கங்க. ஆக சில இடங்களில் சில ஆட்களை பார்த்து பயப்படுறீங்க அல்லது கொஞ்சம் பணிஞ்சு போகிறீங்க, பவ்யமாக பேசுகிறீங்க அப்படி சொன்னால் குழந்தைகிட்ட அதை பற்றி விளக்கம் சொல்லி கொடுக்கணுங்க. ஏன் அவர்கிட்ட நான் கொஞ்சம் பணிவாக பேசினேன் அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பயப்படணும் அல்லது ரொம்ப பவ்யமாக பேசணும், தாஜா பண்ணணும், நடிக்கணும் அப்படிங்கிறத மறந்துக்கிட்டு எல்லாருக்குமே சமமாக மதிப்பு கொடுக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குவாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை பயப்படுற தருணங்களில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத குழந்தை எப்போதுமே மனதில் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஒருவேளை கரண்ட் திடீர்னு போயிடுச்சு, குழந்தை அலறுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிரிக்காமல் சரிடா கண்ணா பயப்படாத, அம்மா அப்பா இருக்கிறோம் அப்படி சொல்கிற அந்த குரல், அந்த சாந்தமான முகம் குழந்தையுடைய மனதில் எப்போதுமே இருக்குங்க. சும்மா இர்ற, ஒரு சின்ன கரண்ட் போனதுக்கு இப்படி அழுற, அல்லது ஒரு சின்ன நாயை கண்டு பயப்படுது, ஒரு பூனையை கண்டு பயப்படுது, அதை கேலி பண்ணும்போது அந்த கேலி செய்கிற முகத்தை அந்த குழந்தை அப்படியே கேப்சர் பண்ணி வைக்கங்க. அம்மா நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்மளுடைய பய உணர்வை மதிக்காதவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தையுடைய மனதில் விழுந்துறாங்க. ஆக உங்கள் குழந்தை பயப்படும் போது அதை கிண்டல் பண்ணாமல், அந்த உணர்வை மட்டம் தட்டாமல் அதை ஏற்றுக்கிட்டதா, பரவாயில்லடா கண்ணா, நானும் சின்ன வயசுல இப்படி தான் பயப்பட்டேன் அப்படி சொல்லி பயப்படுறது சாதாரணமான ஒரு செயல் தாண்டா, இது ஒரு அவமானமான செயல் அல்ல, நீ ஒரு பலவீனமான குழந்தை அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறத அந்த குழந்தை எப்போதைக்குமே மனசில் அடகாத்து வைக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஏதாவது பேச வரும்போது உங்களுடைய கவனம் முழுவதுமாக அந்த குழந்தைகிட்ட இருந்துதா இல்லையா அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் துல்லியமாக கணிச்சிருவாங்கங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது குழந்தைகளுக்கு கவனமாக செவி கொடுங்க, குழந்தைகள் நிறைய பேசுவாங்கன்னு சொன்னேன். இது இயல்பாகவே அந்த குழந்தைகள் ஓப்பன் அப் ஆகிற ஒரு தருணம். ஆனால் வாழ்க்கையில் பல தருணங்களில் அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அல்லது சில சந்தேகங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வருவாங்கங்க. வீட்டில் அம்மா இதை நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிட்டு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக இருப்பீங்க அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வயதுக்குள்ளேயே அந்த குழந்தை தீர்மானிச்சுக்கும், அம்மாவுக்கு நான் முக்கியம் இல்லை, நான் சொல்ல எதையுமே அம்மா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தையுடைய மனதில் பதிஞ்சுறாங்க. ஏன்னா குழந்தை உங்கள்கிட்ட பேச வர்றது ஒரு தகவலை சொல்கிறதுக்காக வர்றதில்ல, அது தன்னையே ஷேர் பண்ண வருது. நான் என்ன உணர்றேன், எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது நீங்கள் அதை சரியாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி சரிடா சொல்லுடா கண்ணா அப்படி சொல்லி கவனமாக கேட்கலன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பாராமுகம், அந்த குழந்தைய நீங்கள் கண்டுக்காத அந்த முகம் ஸ்ட்ராங்காக குழந்தையுடைய மனதில் பதியுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தோல்வி அடைகிற நாட்கள்ங்க. பரீட்சைகளை சில நாட்களில் தோற்றுருவாங்க, விளையாட்டு போட்டிகளில் தோற்றுருவாங்க. இந்த தருணத்தில் அம்மா அப்பாவுடைய பதில், ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குழந்தைங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்கங்க. ஆக குழந்தைகளை அவமானப்படுத்தாமல் குழந்தைய உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிப்பாடா, முயற்சி பண்ணு அப்படி சொல்கிற அந்த வார்த்தை குழந்தை ஒரு நாளும் மறக்காதுங்க. ஆக வருங்காலத்தில் உங்கள் குழந்தை புது புது ரிஸ்க்குகளை எடுக்கணுமா, போட்டிகளில் கலந்துக்கணுமா அல்லது விலகி ஓடணுமா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த ரியாக்ஷனை வச்சு தாங்க அந்த குழந்தை முடிவு பண்ணும். நான் அடைஞ்ச தோல்வியை அம்மா அப்பாவே ஏற்றுக்கலை, அப்போ எப்படி மற்றவங்க ஏற்றுக்குவாங்க, நான் தோக்குற ஒரு குழந்தை தான், இந்த மாதிரி மனதில் தீர்மானம் எழுதுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை சில இடங்கள் அவமானப்படும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் அணுகுனீங்க அப்படிங்கிறத அந்த குழந்தையுடைய மூளை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்யுங்க. அதுவும் அவமானப்படுகிற சூழல்களை குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செய்யும். ஒருவேளை உங்கள் குழந்தை மேடை நிகழ்ச்சிகளில் கலந்துக்குது, சின்ன வயசில் பாட்டு போட்டிகளில்
அல்லது பேச்சு போட்டிகளுக்கு மேடையேற்றி விடுவோம். அந்த குழந்தை பாட முடியாமல் மற்றவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, அந்த குழந்தைய கீழே இறக்கி விடுவாங்க, அவமானமாக உணர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்க கூட சேர்ந்து கேலி பண்ணுறீங்க, கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது வாழ்நாள் காயங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த குழந்தைய கட்டி அணைச்சிக்கிட்டீங்க, நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்க, நீங்கள் பாராட்டினீங்க, நல்லா பேசினடா கண்ணா, பரவாயில்லடா, அடுத்த தடவை பார்க்கலாம், இதெல்லாம் சாதாரணம் தான், இந்த வயசுலேயே நீ இவ்வளோ அழகாக பேசுன, இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தையுடைய மனதில் பதிய இருக்கிற அந்த அவமானத்தை எவ்வளவு வேகமாக துடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை உங்கள் மேலே அன்பாக இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சில தவறுகளை செய்த தருணங்களில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத குழந்தை உன்னிப்பாக கவனிக்காங்க. நீங்களே ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டீங்க அல்லது ஒரு தப்பு செய்துட்டீங்க அப்படி சொன்னால், தெரியாமல் செய்துட்டேன்டா கண்ணா அப்படி சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. அந்த குழந்தை அந்த வார்த்தையை காலத்துக்கு மறக்காது. அம்மா தன்னுடைய தவறை ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறது ஒரு பெரிய பாடங்க. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே உண்மைத்தன்மையை, நேர்மையை, தவறை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புங்க. ஆக நான் சொன்ன இந்த 10 தருணங்களும் குழந்தைகள் உங்களை அதிகமாக கவனிக்கிற தருணங்கள்ங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்குறீங்க, நேர்மறையான பதிலா, எதிர்மறையான பதிலா, எப்படி நடந்துக்கிறீங்க, நேர்மறையாக நடந்துக்கிறீங்களா, எதிர்மறையாக நடந்துக்கிறீங்களா, இதுதான் உங்கள் குழந்தையுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கிறதுங்க. இந்த 10 தருணங்களும் ரொம்ப முக்கியமான தருணங்களாக இருந்தாலுமே சில நேரங்களில் கோட்டை விடுவாங்க, தவறு செய்வோம், கோபத்தில் இருப்போம், சோர்வில் இருப்போம், சரியாக கவனிக்காமல் சில வார்த்தைகளை மாற்றி சொல்லிடுவோம், குழந்தைக்கு சரியான கவனத்தை கொடுக்காம இருந்துடுவோம். ஆனாலும் குழந்தைகிட்ட திரும்ப போய் மன்னிப்பு கேட்டு ஒரு அரவணைப்பு கொடுத்து அந்த குழந்தையோட திரும்ப கனெக்ட் ஆனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகள் உங்களுடைய கையில் இருப்பாங்கங்க. நீங்கள் விரும்புகிறது மாதிரி வளருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பெற்றோருக்கும் இதை அனுப்பி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.